தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026. ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதிமுக கூட்டணியில் இருக்காங்க. ஸோ அதிமுக கூட்டணி வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அந்த தொகுதியில் யார் யார் போட்டியிடுறாங்க, எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுறாங்க, அவங்களோட வெற்றி நிலவரம் என்ன, ஸோ அந்த அலசலை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல ரொம்பவே எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌமியா அன்புமணி. ஸோ அவங்க வந்து தருமபுரி தொகுதியில் போட்டியிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தான் எம்பி கேண்டிடேட் ஆகிறத வந்து மிஸ் ஆச்சு அவங்களுக்கு. ஸோ அதே நேரத்தில் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழரசி ஆதிமூலம். இவங்கள பற்றி எனக்கு பெரிய அளவில் அறிமுகம் இல்லை. ஸோ இந்த வெற்றி வாய்ப்பை பற்றி நான் எதுவும் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் சதாசிவம், சேலம் வடக்கு. ஸோ இவருக்கான வெற்றி வாய்ப்புமே கொஞ்சம் அதிகம்தான். செல்வம் பெண்ணாகரம், இவரை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. அதனால் எதுவும் கருத்து சொல்ல விரும்பவில்லை. அடுத்தது மயிலாடுதுறை பழனிசாமி, இதை பற்றியும் எனக்கு பெருசாக தெரியாது. அன்புச்சோழன் காட்டுமன்னார் கோயில், வடிவேல் ராவணன் கீழ்வேளூர். ஸோ இவருக்கும் வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ கேஎன் சேகர் அம்பத்தூர், இந்த கேண்டிடேட் பற்றி எனக்கு பெரிய அறிமுகம் இல்லை. ஆனால் கணேஷ்குமார் செஞ்சியில் வெற்றி வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஏன்னா மஸ்தானுக்கு எதிரில் போட்டி போடுறாரு. அவர் திமுக கட்சியில் இருந்தாலும் 2 முறை ஏற்கனவே தொடர்ந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ அதிருப்தி கொஞ்சம் இருக்கும். அதே நேரத்தில் திமுக மேலே இருக்கிற அதிருப்தி. அதே நேரத்தில் கணேஷ்குமார் செஞ்சி தொகுதியில் ரொம்பவே பரிச்சயமான ஒரு நபர். அதனால் வெற்றி வாய்ப்பு அவருக்கு கூடவே இருக்குது. ஸோ அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா செஞ்சி தொகுதியில் இவர் ஏற்கனவே ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கார் கணேஷ்குமார். ஓகேவா. அடுத்தது சரவணன் சோளிங்கர், எனக்கு பெரிய அறிமுகம் இல்லை. மகேஷ்குமார் உத்திரமேரூர். பெரம்பூர் தொகுதியில் பார்த்திங்கன்னா திலகபாமா பொருளாளர், அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியோட பொருளாளர். ஸோ இந்த தொகுதி ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதி. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிவிகே கட்சியோட தலைவர் விஜய் வந்து அந்த தொகுதியில் போட்டிடுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் திருச்சி வடக்கோ கிழக்குலேயோ போட்டிடுறாரு போல இருக்குது. ஸோ அடுத்து சிஆர் பாஸ்கர் போலூர். ஸோ இவருக்குமே வாய்ப்பு கொஞ்சம் அதிகம், வெற்றி வாய்ப்பு அதிகம். செழியன் ரிஷிவந்தியம், எனக்கு பெருசாக அறிமுகம் இல்லை. கார்த்திஸ் மேற்கு, சேலம் மேற்கு, எனக்கு அறிமுகம் இல்லை. கே பாலு திருப்போரூர். ஸோ இவருக்குமே கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு அதிகம், நிறைய முறை போட்டிருக்காரு. அது சிவக்குமார் விக்கிரவாண்டி, வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் பெரிய அறிமுகம் இல்லை இந்த தொகுதியை பற்றி. செங்கொண்டம் வைத்தி. ஸோ இதை பற்றியும் எனக்கு பெருசாக அறிமுகம் இல்லை. ஸோ பேசிக்காக பார்த்திங்கன்னா முன்னாடியை விட இப்போ கம்மியான தொகுதி தான் கிடச்சிருக்கு. இருந்தாலுமே நிறைய தொகுதியில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிற தொகுதியை கேட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு தோணுது. ஸோ பார்ப்போம், பொறுத்திருந்து ரிசல்ட் என்ன வருது அப்படிங்கிறது.